அனைவருக்கும் வணக்கம். மாவீரர் கிட்டப்பத்தேர் தளத்தில் பயணிக்கும் அனைத்து போர்க்குடி சொந்த பந்தங்களுக்கும் மதிய வணக்கம். தேசியம் தேய்க்கும் இறுதி கண்கள் ஐயா சொன்னது போல முக்குளத்தூர் மக்கள் ஒற்றுமையா இருந்தால் முக்குளத்தூர் மக்கள் தான் முதலமைச்சர்னு ஐயாவே அன்றைய காலத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஆனால் முக்குளம் என்றைக்கு ஒன்றாக இணையதுக்கு கஷ்டம், சிங்க கூட்டம் இணையதுக்கு கஷ்டம். அதனால அந்த மேலே என்ன பாருங்க, அந்த மேலே பேப்பர்ல வந்திருக்கு பாருங்க. ஆமா, அண்ணன் திருமார்ஜிக்கு அனைத்து முக்குளத்து சார்பாயும் அனைவரும் எங்களை மாதிரி பற்றாக இருக்கும் முக்குளத்தோர்களுக்கு திருமார்ஜியை வன்மையாக கண்டிக்கிறோம். நம்ம முக்குளத்தோரை இருந்தாலும் வன்மையாக கண்டிக்கிறோம். ஏன் என்றால் தம்பி தேனி அவினேஷ் தம்பி ஒரு யூடியூப் வச்சு நல்ல சமூக சார்ந்த விழிப்புணர்வாக, சமூக சார்ந்த இளைஞர் ஒற்றாக எல்லா சமுதாயத்தையும் சார்ந்து நல்ல ஒரு இதா போட்டுக்கிட்டு இருக்கையில அண்ணன் திருமார்ஜி தென்னிந்திய பரோட்பாக்கு தலைவராக இருக்கும்போது திருநெல்வேலியில 2 கல்வர்கள் பேசிட்டு போனதை நீங்க ஏன் கேட்கலன்னு தேனி அவினேஷ் தம்பி கேட்டதுக்கு இன்னைக்கு நீங்கள் மதுரையில போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேர் இருக்கீங்க. இந்த பற்றாளர் நான் கேட்கிறேன், இந்த பற்றாளர் நீங்க எதுக்கு இன்னும் செந்தில் பல்லர் மேலையும் கல்யாண சுந்தரத்து மேலையும் நீங்க எதுக்கு இன்னும் கொடுக்கல? இது வரைக்கும் உங்க திருமார்ஜி என்னைக்காவது ஒரு கண்டன பதிவு கொடுத்துருக்காரா? ஏன் கொடுக்கல? அப்போ நீங்க முக்குளத்தூருங்களா இல்ல வேற யாருமா, இல்லைன்னா கல்யாண சுந்தரத்தோட கைக்கூலிகளா, இல்ல கல்யாண சுந்தரம் கம்யூனிட்டியா என்னன்னு தெரியல. அப்புறம் இன்னொன்னு நான் கேட்கிறேன், அகில இந்திய தென்னிந்திய பரோடு பிளாக்குன்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. அந்த தேச தலைவர் நீங்க முத்துராமலிங்க தேவருக்கெல்லாம் இனிமே நீங்க கொடை பிடிச்சி நீங்க பேச வேண்டிய தேவையில்லை. தென்னிந்திய பரோடு பிளாக்குன்னு நீங்க சொல்லி ஆரம்பிச்சீங்க. தென்னிந்திய பரோடு பிளாக்கு தலைவர் இழிவாக பேசின நீங்க ஏதாவது இதே மாதிரி கம்ப்ளைண்ட் போய் கொடுத்தீங்களா, ஏதாவது வச்சீங்களா? நீங்க இப்படிலாம் நம்ம முக்குளத்துல ஒன்று இருக்க போய் தான் ஒன்றுக்கு இல்லை. அதே மாதிரி நீங்க அவினேஷ் தம்பியை கிட்டத்தட்ட இப்போ கிட்டத்தட்ட 9ஆம் தேதியில இருந்து நீங்க ஒவ்வொரு நபர்கள் மிரட்டுத்தீங்க, பேசுறீங்க. அவினேஷ் தம்பி வாங்க, நான் தேனி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கேன், நீங்க எந்த இடமும் சொல்லல, நீங்க ஒவ்வொரு இதா மிரட்டுத்தீங்க. உங்க அண்ணன் திருமார்ஜி பேசின வாய்ஸ் ரெக்கார்டரோட தம்பி அவினேஷ் கிட்ட இருக்கு. அதனால முக்குளத்து சொந்த பந்தங்கள் அனைவரும் தம்பி அவினேஷுக்கு ஆதரவு கொடுங்கள். மேல பாருங்கள் என்ன பேசுறான்னு. தம்பி அவினேஷ் தம்பி வீடியோவை பார்த்தால் உங்களுக்கு தெரியும். வேற ஒன்று தம்பி அவினேஷ் கேட்கலை. நாயும் என்ன ஒன்றுமோ எல்லாரும் கலந்து பேசணும். அதனால தென்னிந்திய அகில இந்திய பரோடு பிளாக்கு அண்ணன் திருமார்ஜி எல்லாம் தெரிஞ்ச போல பேசக்கூடாது, வன்மையா கண்டிக்க வேண்டும். ஆமா, நான் சில தென்னிந்திய பரோடு பிளாக்கில் அண்ணன் திருமார்ஜி எனக்கும் நான் வச்சிருக்கேன். இடப்பட்ட காலத்துல எல்லாத்துக்கும் தெரியும். கிருஷ்ணசாமி மீட்டிங்ல போய் இன்னைக்கு முக்குளமே சீரழிஞ்சு அதிக விதவியா இருக்குது கிருஷ்ணசாமி ஜாதி கலவரத்தோட. அவரு கூட போய் நீங்க போய் எல்லாருமே நட்பா வேணும், ஆனா அவரு கூட போய் நீங்க நட்பா போய் போட்டதுக்கு நான் பேசல. தம்பி அது அப்படி இல்லை இப்படி இல்லை. எனக்கு யாரு கேட்டா வச்சாங்கன்னா அண்ணன் தம்பி பிரச்சனை யார் கேட்பா? நீ இப்ப அடுத்தவங்க வேணும்னு போய் நிக்கிய அன்னையிலாம் அந்த சரி தென்னிந்திய பரவல் நம்மளை பிளாக் பண்ணி வச்சுட்டாரு. அந்த நாயத்தை கேட்கல. அதுக்கப்புறம் இன்னொரு நம்பர்ல நான் தொடர்பு கொண்டு கல்யாண சுந்தரத்து கூட பேசிக்கிட்டு அவரு கூட நட்பு ரீதியா போய் கேட்டு, தம்பி இது என்னையோட சௌரியம். நான் சொன்னேன், அவன் இப்படி நம்ம வரலாறு பூரா கல்யாண சுந்தரம் இழிவாக பேசுறாரு, நீங்க என்னென்ன இப்படி போய் நிக்கீங்கன்னு கேட்டான். தம்பி அது என்னையோட சௌரியம். அவர் ஒரே காரணம் என்ன சொல்லுவாருன்னா, தேனியில போய் நான் மாலை எறிந்து அவர் அந்த அண்ணன் மாலை எறிந்து போடையில அந்த குறையை கொண்டு அவர் பேசினையில, அப்போ அன்னைக்கு அண்ணன் கதிரவன் டீமுக்கும் அண்ணன் திருமார்ஜி டீமுக்கும் மோதையில இனி யாருக்கு அது அண்ணன் தம்பி பிரச்சனை. நம்ம அண்ணன் தம்பி மாடு ஒரு வாசகம் ஒன்று சொல்லியிருக்காங்க, வனத்துல மயில தொழுகுல ஒட்டிக்கிடும், வனத்துல தொழுக்குல முட்டிக்கிட்டு நிற்கும், வனத்துல ஒட்டிக்கிட்டு நிற்கும்னு சொல்லுவாங்க. வனத்துல போய் மேயில ஒட்டிக்கிட்டு மேயும், தொழுவுல வீட்டுக்குள்ள ஒண்ணு இருக்கு, அது வெளியே விட்டு கொடுக்க முடியுமா? அதனால திருமார்ஜி அண்ணனை அனைத்து முக்குளத்தோர் தலைவர்களும் சரி தொடர்பு கொண்டு அந்த கேஸை வாபஸ் வாங்க சொல்லுங்க, இல்லை வன்மையா கண்டிக்க வேண்டும். அவினேஷ் தம்பி வேற என்று தவறு ஒன்று இல்லை. அதுக்கு ஆதாரம் என்றாலும் வலைதளத்துல நாங்க போட்டு விடுதோம். என்கிட்ட ஒரு 2-3 நாளாக நம்ம அவினேஷ் தம்பி இதுல இருக்கும் நம்ம உறவினர்கள் சொன்னாங்க, அந்த தம்பி வேற ஒன்றும் கேட்கவில்லை. அவினேஷ் தேவர் வேற என்றும் கேட்கலை. 2024 12ஆம் மாசம் 1ஆம் தேதி செந்தில் பல்லரும் கல்யாண சுந்தரமும் இழிவாக தேசத்துக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்த தலைவரையும் நேதாஜியும் தேச தலைவராக இருக்கும் ஊனா முத்துராமலிங்க தெரியும் இழிவாக பேசி அந்த முக்குளத்தை இழிவாகியும் பேசி அவன் ஏகப்பட்ட இழிவாக பேசியிருக்கான்.
இதை கேட்டதுக்கு ஒவ்வொரு தலைவர்கள் கேட்கல வைக்கல, இப்படிலாம் நேதாஜி பேரை சொல்லி அமைப்புகள் வச்சு நீங்க எதுக்கு அப்படின்னு அந்த தம்பி வீடியோ போடையில, அப்ப அது என்னன்னு தெரியல. நம்ம அண்ணன் திருமார்ஜியோட அமைப்புல இருந்து கேட்கல. ஆமா அதை என்னன்னு கேட்கல. அது அன்னைக்கு கொஞ்சம் இதா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தம்பி அவனிஷ் தம்பி ரிட்டன் ஒரு வீடியோ போடுதான். எப்பவும் 2012 2024 12ஆம் மாசம் 9ஆம் தேதி அகில இந்திய பரவடு புலக்கில் பொறுப்பாக இருக்கும் சிறுகொண்ட சுரேஷ் தேவர் அண்ணன், புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழக நிறுவன தலைவர் அன்புக்குரிய அத்தான் பவானி வேலுமுருக தேவரும் அன்னைக்கு போராட்ட முனையில அன்னைக்கும் இப்படி தலைவர்கள்லாம் இருந்து கேட்கல. இதுக்கு இந்த கல்யாண சுந்தரத்தை ஓப்பனாவே நாங்க சொல்றோம், கல்யாண சுந்தரத்தை வளர்த்து விட்டது யாரும் கிடையாது, அண்ணன் திருமாரசி தான். என் பேர் எஸ் பழனித்தேவர், சரிங்களா? என்னைய பழனின்னு சொன்னா அவருக்கு தெரியும். திருமாரசி தான் அந்த கல்யாண சுந்தரத்தை வளர்த்து விட்டாரு இன்னும் ஒரு பாதைக்கும். அதனால மானமுள்ள மரபுரி இதுல ஒரு 25-20 பேருக்கிட்ட நிக்காங்க. இது யார் என்னன்னு தெரியாது. உண்மையிலே நீங்க மதுரையில மானமுள்ள தேவமாறுனால் எதுக்கு நீங்கள் செந்தில் பல்லரையும் கல்யாண சுந்தரத்தை நீங்க எதுக்கு கொடுக்கல? உங்க திருமாரசி கொடுக்க கூடாதுன்னு சொன்னாரா? அதனால தேச தலைவரையே நான் வழக்குகள் போட்டாங்க, நேதாஜி ஐயாவும் வழக்குகள் போட்டாங்க. அதே மாதிரி தேசியம் தேயும் இறுதி கண்ணுங்கள் ஐயா சொன்னது போல ஐயாவையும் வழக்குகள் போட்டாங்க. அதனால முக்குளத்துல பிறந்த போர்க்குடி வம்சங்களுக்கு வழக்குக்கு பயம் கிடையாது. ஆமா, அண்ணன் கட்டத்தர அண்ணன் சொன்னது மாதிரி எங்களுக்கு எட்டின ஜெயிலு எடுத்து பாரு பயில. அதே மாதிரி தம்பி அவனிஷ் தேவருக்கு எங்களை மாதிரி பற்றாளர்கள் உங்களுக்கு நீங்க 20 பேர் நிக்குதவங்க, நாங்க 1000 பேர் நிற்கும் தம்பி அவனேஷ் தம்பிக்கு, தேனி அவனேஷ் தம்பிக்கு, சரிங்களா? இதே தேனி மாவட்டத்துல வனக்கண்டா மாப்பிளைய அடிச்சதுக்கு நீங்க எதுவுமே கேட்கல. சரி, அதை விட்டு தள்ளுங்க. தேசத்தலைவர் 2 பேரும் கேட்கல. இந்த தென்னிந்திய அகில இந்திய பரோடு புலக்கும் பொறுப்பாக இருக்கும் திருமார்ஜிக்கு நான் கேட்கிறேன், நீங்க உண்மையிலே தென்னிந்திய அகில இந்திய பரோடு புலாக்குன்னு வச்சிருக்கீங்களா? தென்னிந்திய பரோடு புலாக்குன்னு வச்சிருக்கீங்களா? உங்க தேவரையாக்கு நீங்க கேட்காண்டாம், சரிங்களா? உங்களுக்கு இனிமே எல்லா இடத்துலயும் கண்டன குரல் எழுந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நம்ம முக்குளத்தூர் தம்பி மேலேயே நீங்க வழக்குகள் கொடுத்திருக்கீங்க. இதுக்கு முக்கியத்துவம் நீங்க கொடுக்கறதுக்கு எதுக்கு செந்தில் பல்லருக்கும் கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க கொடுக்க முடியாது? செந்தில் பல்லரை விட்டு கல்யாண சுந்தரத்துக்கு நீங்க ஏன் கொடுக்க முடியல? ஏன்னா கல்யாண சுந்தரம் உங்களுடைய கூட பிறக்காத தம்பி மாதிரி நீங்க சொல்லியிருக்கீங்க, சரிங்களா? அதனால நீங்க தென்னிந்திய பரோடு புலக்கு அமைப்புன்னு ஆரம்பிச்சிருக்க அந்த தலைவரை இழிவாக பேசின தலைவருக்கு நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியல. உங்களை நியாயத்தை அந்த தம்பி கேட்கல, அதுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அப்ப நீங்க எப்படியாப்பட்ட ஆளுக்கள்? உண்மையிலே நீங்க தென்னிந்திய பரோடு புலக்கு சும்மா தான் ஆரம்பிச்சீங்களா, இல்லைன்னா சீட்டிங் பண்ண ஆரம்பிச்சீங்களான்னு தெரியல, சரிங்களா? ஏன்னா அந்த தென்னிந்திய பரோடு புலக்கு தலைவரையே இழிவா பேசல, நீங்க கண்டன குரல் கொடுக்கல. அதனால வன்மையா கண்டிக்கிறோம். அனைத்து முக்குளத்தூர் தலைவர்களும் சரி, அனைத்து பற்றாளர்களும் சரி, தம்பி அவனேஷ் தம்பிக்கு ஆறுதல் கூட, தம்பி அவனேஷ் தம்பிக்கு நீங்கள் ஆறுதல் கொடுங்கள். அண்ணன் திருமாரசியை வன்மையா கண்டிக்க வேண்டும் மாதிரி எல்லாரும் சொல்லுங்கள், அது நல்லது. பாத்தீங்களா இந்த கொடுமை எங்க நடக்கு பாருங்க. ஒரு தேச தலைவர் 2 தலைவரை இழிவாக பேசின தலைவர்களுக்கு அதே மாதிரி இந்த ஒரு 20 பேர் நிக்காங்க பாருங்க. இவங்கெல்லாம் உண்மையிலே நேதாஜியோட அமைப்புன்னு சொல்லுதாங்க, என்னன்னு தெரியல. நீங்க அமைப்பை தென்னிந்தியான்னு வச்சு அவன் கல்யாண சுந்தரம் வச்சிருக்க அந்த அமைப்பு நீங்க வச்சிருங்க, சரிங்களா? ஏன்னா நீங்க அந்த அதுக்கும் தான் சப்போர்ட். ஆமா, சரிங்களா? இது நீங்க அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காம வச்சிருக்கு. இந்த 20 பேரும் நானும் வன்மையா கண்டிக்கிறேன், அண்ணன் திருமாரசியும் கண்டிக்கிறேன். தேசியம் தேயும் இறுதி கண்ணுங்கள் சொன்னது போல, ஐயா சொன்னது போல நம்ம ஒன்றுபடுவோம் ஒன்று வெல்லுவோம் நினைச்சோம். ஆனா இந்த மாதிரி தென்னிந்திய பரோடு புலக்கு தலைவர் திருமார்ஜி கூட அமைப்புல இருக்கும் இந்த மாதிரி ஆளுகள் இருக்க போது என்றைக்கும் நம்ம தேவர் என்ற ஆணையும் வேங்க முடியாது, டிஎன்டியும் வேங்க முடியாது. இது அனைத்து பேரும் வன்மையா கண்டிக்கணும். அனைத்து தலைவர்களும் தொடர்பு கொண்டு பேசினா கொஞ்சம் நல்லா இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி தம்பி அவனேஷ் தேவரு என்ன உண்டுமோ தான் உண்மை, என்ன உண்டுமோ போடுதாங்க. அதான் ஐயாவே சொல்லிருக்காரு, உண்மையை சொல்லு, உரைக்க சொல்லு, எவனுக்கும் பயப்படாத. ஆமா, அண்ணன் அதே மாதிரி வங்கத்து நேதாஜிங்கமும் சொல்லியிருக்காரு. ஆமா, ஒருத்தங்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்காத, நீ அடிச்சா நீ அடி, இல்லைன்னா அடி வாங்கிட்டு போ, இந்த மாதிரிதான். அதே மாதிரி தென்னிந்திய பரோடு புலாக்குன்னு வச்சு
இழிவாக தான் போய்கிட்டு இருக்கு. அது முக்குளத்துக்கு யார் யார் எதிரியோ அந்த எதிரி கூட போய் தான் அண்ணன் திருமலை ஜிபி கெட்டி பிடிச்சிக்கிட்டு நிக்காரு, பொன்னடையை போட்டுக்கிட்டு நிக்காரு. மத்த எல்லாரும் சம்மந்தம் இருக்கு. மத்த எல்லாருமே நண்பர்கள் முறையா இருக்காங்க. ஆனா யாராவது நட்பு ரீதியாலாம் அது அந்த நட்பு ரீதியா இருக்கு அப்படியே போயிருவாங்க. ஆனால் இந்த மாதிரி ஆளுகிட்ட எந்த தலைவரும் ஒத்து உறவு கிடையாது. அதனால தென் மாவட்டத்துல திருநெல்வேலியில இருந்து வன்மையாக கண்டிக்கிறோம். திருமாரஜி தம்பி அவனேஷ் தேவர் மேல நீங்க வழக்குகள் போட்டீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு சட்டப்படி வழக்கறிஞர் இருக்காரு, நாங்க பாத்துக்கிடுவோம். ஆனால் உங்களை வன்மையா நாங்க கண்டிப்போம். உங்களுக்கு கண்டன நோட்டீஸும் கண்டிப்பா நாங்க ஒட்டப்படும் தென் மாவட்டம் போறோம். இது தேசியம் தேயும் இறுதி கணங்கள் ஐயா சொன்ன